ஆட்டி அந்த படத்தோட பிரஸ் ஷோக்கு தான் வந்திருக்கோம். சிங்க பெண்கள்லாம் பக்கத்தில் நில்லுங்கம்மா. இந்த ஆட்டி படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர் கேட்டீங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதைதாங்க நானும் கேட்குறேன். சிஎம் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது, அதை இறுதி வேரோட அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கொண்டு வந்திருக்காரு. இப்ப அவங்க கேக்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ண கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேஸ்புக்லயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும் போது அப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்க கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல. ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் வந்தேன். இன்னைக்கு தானே சொன்னீங்க மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இததான் சார் நான் இப்ப இல்ல இந்த சார் இந்த கருத்து இல்ல சார், இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். அன்னைக்கு சார் சொல்ற கேளுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி